ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, இந்த காலை பொழுது இந்த ஆண்டிலே நாங்கள் சந்திக்கின்ற இறுதி வாரம் அல்லது இறுதி ஞாயிறு தினம். இந்த பலியிலே நாங்கள் மார்கழி மாதம் 28ஆம் நாள் திருக்குடும்ப பெருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம். இயேசு, மரியா, ஜோசப் மூவரும் இணைந்து உருவாக்கிய அந்த திருக்குடும்பம் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் முன்மாதிரியாக இருக்கிறது. நமது குடும்பத்தினுடைய அந்த இறுதி இலக்கு மூவொரு குடும்பத்தோடு சங்கமிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய பலி வழியாக நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்காக வேண்டுவோம். எங்களுடைய அப்பா, எங்களுடைய அம்மா, எங்களோடு கூட பிறந்தவர்கள், பெற்றோர், பிள்ளைகள், அத்தோடு மயிலில் உள்ளவர்கள். எந்த குடும்பத்தை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த குடும்பத்தை கொண்டு வருவோம். எந்த குடும்பங்களை நாங்கள் அதிகமாக வெறுக்கிறோமோ, சண்டை பிடிக்கிறோமோ, சச்சரவுகளை உருவாக்குகிறோமோ அந்த குடும்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வருவோம். நம் எல்லா குடும்பங்களிலும் இறைவனுடைய ஆசீர் நிறைவாக இருக்க இந்த பலியிலே மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். குடும்பத்திலே அன்பில்லாமல், ஒற்றுமை இல்லாமல், கணவன் மனைவிக்கிடையிலே புரிந்துணர்வு இல்லாமல், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலே ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லாமல் நாங்கள் வாழுகிற எல்லா குறை குற்றங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஒரு கணம் எங்களுடைய மனங்களுக்கு கொண்டு வருவோம். கண்களை மூடி எமது குடும்பத்திலே நிறைவேற வேண்டிய தேவைகளை சிறப்பாக இந்த ஆண்டிலே இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்வோம். வருகிற புதிய ஆண்டிலே இறைவனிடம் நாங்கள் கேட்க வேண்டிய நமது தேவைகளுக்காக எங்களுடைய அப்பாவை, எங்களுடைய அம்மாவை, எங்களுடைய சகோதரர்களை, நம்ம கைகளில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்து காட்டை அளிக்க திருவிழமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகின்றவன் தாய் தந்தையரை மதிக்கின்றான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 2-7, 12-14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அந்நியர்க்குள்ள உரிமைகளையும் உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அந்நியரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவார். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அந்நியருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணிவு செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே.
தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். 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 உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நட்பெறும் நலமும் பெறுவீர். நீர் நட்பெறும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உம்மில்லத்திலும் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போலிருப்பார். உண்ணுமிடத்திலும் பிள்ளைகள் ஒளிவக் கன்று போல் உம்மை சூழ்ந்திருப்பார். உம்மில்லத்திலும் மனைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணுமிடத்திலும் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகள் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 12 தொடக்கம் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசிய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாண்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் புனைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்துவின் அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நிறைப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களில் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்ச்சி பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள்.
அப்படி செய்தால் அவர்கள் மனந்தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நிறைப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 13 முதல் 15, 19 முதல் 23 வரை. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் ஜோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்தில் இருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதை கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நஸ்ரியன் என அழைக்கப்படுவார் என இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு மரியா ஜோசேப்பின் திருக்குடும்பத்தின் பெருவிழாவை இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். 33 நாட்கள் மட்டும் திரு அவையின் தலைவராக திருத்தந்தையாக வாழ்ந்து மரித்த முதலாவது ஜோன் திருத்தந்தை, அந்த அவருடைய பணிக்காலத்தில் 33 நாட்கள், அதற்குள்ளே ஒரு நாள் 50 ஆண்டுகள் திருமண வாழ்வை நிறைவு செய்த ஜூபிலேரியன்ஸோடு ஒரு
சல்லாபிக்கின்ற ஒரு தருணம் அவருக்கு கிடைக்கிறது. அவ்வாறு அந்த தருணத்திலே ஒரு பெண்மணி எழுந்து சொல்வாராம், திருத்தந்தையே, நீங்கள் தேர்வு செய்த இந்த குருத்துவம் எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் இந்த சாக்கடையை வீழ்ந்து விட்டோம், பெரும் துன்பப்படுகிறோம் என்று அவர் சொன்னார். அப்பொழுது திருத்தந்தை அவரை பார்த்து சொன்னாராம், ஆண்டவர் எத்தனை அருட்சாதனங்களை உருவாக்கினார். 7 அருட்சாதனங்கள். அதற்குள்ளே திருமணமும் ஒரு அருட்சாதனம். ஆண்டவர் 6 அருட்சாதனங்களையும் ஒரு சாக்கடையையும் உருவாக்கவில்லை என்று அந்த பெண்மணிக்கு எடுத்துரைத்தாராம். பிரியமான சோரங்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் உங்களுக்குத்தான் தெரியும். ஏன்டா இந்த மனுஷனுக்கு போய் கழுத்தை கொடுத்தன் என்று யோசிக்கிற அந்நியர்கள் இந்த ஆலயத்திலே இருக்கலாம். போயும் எத்தனை பேற்ற போட்டோ வந்தது, இவளை பார்த்து நான் ஓமண்டனே என்று சொல்லி வேதனைப்படுகிற கணவன்மாரும் சில நேரம் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கலாம். இதுகளை போய் பெற்று போட்டன் பார் என்று சொல்லுகிற பெற்றோர்கள் சில வேளைகளில் இருக்கலாம். இதுகளுக்கு போய் பிறந்தேனே என்று சொல்லுகிற பிள்ளைகளும் இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த திருக்குடும்பத்தின் வழிபாட்டிலே இணைந்திருக்கலாம். பிரியமான சோதரங்களை, ஒரு தடவை ஒரு நாள் ஒரு வாலிபன் வீதியோரம் செல்லுகிறார். அந்த வேளையிலே ஒரு அம்மா ஆரஞ்சு விற்று கொண்டிருக்கிறார், ஆரஞ்சு பழங்களை. அப்பொழுது அந்த அம்மாவிடம் 1 கிலோ ஆரஞ்சு பழம் கேட்கிறார். அந்த அம்மா அவருக்கு கொடுக்கிறார். அதில் ஒன்றை எடுத்து பித்து ருசித்து பார்க்கிறார். அந்த அம்மாவிடம் இது சரியான புளிப்பாக இருக்கிறது என்று அந்த ருசித்த பழத்தின் மிகுதி சுளைகளை அவரிடம் கொடுத்து விட்டு போகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் அந்த பாதையால் வருகிற பொழுது 1 கிலோ வேண்டுகிறார், ஒன்றை எடுக்கிறார், உரிக்கிறார், ஒரு சுளையை உண்ணுகிறார், புளிப்பாக இருக்கிறது என்று அந்த அம்மாவிடம் கொடுத்து விட்டு போகிறார். இது பல நாட்களாக தினமும் இடம்பெறுகிற நிகழ்வாக இருக்கிறது. ஒரு தடவை இவரோடு பயணம் செய்கிற இன்னொரு இளைஞன் அவரை பார்த்து கேட்பார், நீ ருசியில்லாத இந்த ஆரஞ்சு பழத்தை எதற்காக அந்த அம்மாவிடம் வேண்டுகிறாய், ஏன் ஒன்றை கொடுத்து விட்டு வருகிறாய்? அப்புறம் சொல்லுவார், அந்த அம்மா களைத்து போய் இருக்கிறார், ஆகவே நான் கொடுக்கிற அந்த ஆரஞ்சு பழம் அவருக்கு ஒரு தென்பாக இருக்கட்டும் என்று சொல்லி தான் செய்வதாக சொல்லுகிறார். அந்த அம்மாவுக்கு அருகில் இன்னொரு அம்மா பூக்கடை வைத்திருக்கிறார். அவர் இந்த அம்மாவை பார்த்து கேட்பார், ஒவ்வொரு நாளும் அவன் என்னுடைய பழங்களை அவன் விமர்சித்து கொண்டு அவன் செல்லுகிறான், எதற்கே நீ அவனுக்கு கொடுக்கிறாய் என்ற பொழுது, அல்லது அவன் உனக்கு ஒரு பழத்தை தருகிறான், நீ ஏன் அதை வேண்டுகிறாய் என்று கேட்பாராம். அப்பொழுது அந்த அம்மா சொல்வாராம், நான் அவனை ஒவ்வொரு நாளும் ஒரு பழத்தை எனக்கு தருகிறான், அவனுக்கு தெரியாமல் நான் இன்னொரு பழத்தை அவனுடைய கூடையிலே போட்டு விடுகிறேன் என்று அந்த அம்மா சொன்னாராம். பிரியமான சகோதரங்களே, இதுதான் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்ப வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைய நாளில் இந்த குடும்ப விழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது எமது குடும்பத்திலே இருக்கக்கூடாததுகளையும் நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறது, இருக்க வேண்டியதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய இந்த வார்த்தைகளினுடைய ஒளியிலே நாங்கள் பார்க்கிற வேளையில் அந்த வார்த்தையிலே இருந்து வரக்கூடிய அந்த செய்திகளை நாங்கள் நோக்குகிற பொழுது சில வேளைகளில் எங்களுடைய குடும்பங்களை சின்ன பின்னமாக்குவது அந்த குடும்பத்திலே உருவாகிற சந்தேகம் என்கின்ற பெரும் எதிரியாக இருக்கிறது. இன்றைய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, ஏஐயினுடைய உதயம், இன்றைய கைபேசிகளுடைய அதீதம், இவற்றின் மத்தியிலே பல குடும்பங்களுக்குள்ளே சந்தேகங்களும் ஆழமாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இந்த சந்தேகத்தின் வழியாக பல்வேறு தீமைகள் உருவாகிறது. அது விவாகரத்து வரை போகிறது, அல்லது மரணங்கள் வரை செல்லுகிறது. கணவன் மனைவியை அடித்து கொலை, மனைவியிடம் புட்டு கேட்ட கணவனை கோடாரியால் கொத்தி கொலை செய்த மனைவி. புட்டு கேட்டுறாதீங்க அம்மா மனுஷி மேரட்ட என்ன. அதற்கு பிறகு பலர் ரீல் போட்டார்கள், புருஷன் மேரே புட்டவிக்கிற நிலையாக மாறி இருக்கிறது. ஆகவே நீங்கள் கொஞ்சம் அவதானமாக
மனசீட்ட புட்டு கேட்கிறது இந்த குடும்ப தினத்தில் ஒரு முக்கியமான செய்தியாக மாறிவிட்டதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. பிரியமான சோரங்களே, இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் வாட்டி வதைக்கிற ஒரு பெரும் தீமையாக இருப்பது சந்தேகம். கணவன் மனைவிக்கிடையில் சந்தேகம். ஒரு தடவை ஒரு 25-30 வருடங்களாக திருமண வாழ்விலே வாழ்ந்தவர்கள், அந்த அம்மாவுக்கு அந்த ஐயாவில் ஒரு சந்தேகம். என்ன, ஏன் இவர் நெடுக இந்த 4 மணிக்கு சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டடியால் போகிறேன், அந்த வீட்டில் ஆறு இருக்கிறேன்டா, அங்கே ஒரு 55 வயசில் ஒரு அம்மா இருக்கிறார். இந்த 60 வயசாகிற இந்த அம்மாவுக்கு இந்த 65 வயசான இந்த ஐயாவில் ஒரு சந்தேகம். அந்த 55 வயசு அம்மாவை பார்த்து, இது பொய்யல்ல, உருவாக்கப்பட்டதல்ல, ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. இது போன்ற பல்வேறு விதமான சந்தேகங்கள் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உருவாகிறது. அது குழப்பங்களை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது. சந்தேகம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. சூசைக்கு மரியாவிலே சந்தேகம் வருகிறது. ஆனால் ஒரு விளக்கம் கனவிலே விளக்கம் பெறுகிறார். அந்த மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய பிள்ளையை மகனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். சந்தேகம் தீருகிறது, அர்ப்பணம் உருவாகிறது. எங்கெல்லாம் அர்ப்பணம் இல்லையோ அங்கு சந்தேகம் உருவாகிறது. எனவேதான் பிரியமான சகோதரங்களே, எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிற அந்த சந்தேகத்தை நாங்கள் தீர்ப்பது அவசியப்படுகிறது. அந்த போராட்டங்கள் என்பது தவிர்க்கப்பட முடியாது. எங்களுடைய போர்க்காலத்திலே அல்லது இயற்கை அனர்த்தங்களிலே அல்லது இந்த பொருளாதார வீழ்ச்சிகளிலே நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய குடும்ப போராட்டங்கள் அல்லது இப்போ கணவன் மனைவிக்கிடையிலே அற்றுப்போகிற பொறுப்புணர்வற்ற நிலைமைகள் அல்லது குடும்பத்துக்குள்ளே உருவாகின்ற பல்வேறு விதமான கடினமான நிகழ்வுகள், இவற்றின் வழியாக நாங்கள் பல குடும்பங்களிலே அவர்கள் அமைதியை இழக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பல்வேறு வகையான போராட்டங்கள் உருவாகிறது. இந்த திருக்குடும்பத்திலும் ஏற்படுகிறது, ஏரோதின் வழியாக ஏற்படுகிறது. அவர்கள் எகிப்துக்கு தப்பியோடைய வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அங்கெல்லாம் கனவுதான் சூசைக்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது. ஒவ்வொரு கனவும் ஒரு அர்த்தம் கொடுப்பதாக மாறுகிறது. அந்த போராட்டம் வெற்றி கொள்ள அவர்கள் எத்தனிக்கிறார்கள். அது இறைவனுடைய துணையை நாடுகிறார்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்வில் ஒரு நோய் வருகிற பொழுது, ஒரு சவாலான ஒரு நிகழ்வு ஏற்படுகிற பொழுது, வியாபாரத்திலே தோல்வி ஏற்படுகிற பொழுது, நாங்கள் அதில் இறைவனுடைய துணையை நாடுவதை விட சில வேளைகளில் அல்ல பல தடவைகளில் நாங்கள் அதிகமாக சொல்லிக்கொள்வது, யாரோ எங்களுக்கு செஞ்சிட்டாங்க, யாரோ எங்களுக்கு செய்து விட்டார்கள். இன்றைக்கு செய்கிற ஆக்கள் அதிகரித்து விட்டது. என்ன செய்கிறது? செய்வினை செய்வது. ஒருவர் தன்னுடைய வியாபாரத்திலே தோல்வியடைந்து விட்டால் அவர் செய்வினை செய்திருக்கிறார், அதனால் தான் எனக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது சூசையினுடைய பார்வையில் நாங்கள் அதை இறைவனுடைய அருட்கரத்துக்குள்ளே கொண்டு செல்ல நாங்கள் மறந்து விடுகிறோம். எனவே அது எங்களுக்கு ஒரு குழப்பமாக மாற்றமடைகிறது. சூசை தன்னுடைய வாழ்விலே வருகிற குழப்பத்தை இறைவனுடைய துணையோடு அதை வெற்றி கொள்ளுகிறார். மரியாள் இறைவனிடம் வருகிற அந்த குழப்பமான செய்தியை கேட்கிறார். இறை திருவுளம் என்பதை உணர்கிறார். அங்கு அர்ப்பணம் உருவாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான சோதரங்களை, இந்த ஒரு குடும்பத்திலே மிக பிரதானமான ஒரு விடயம் இருக்கிறது, பிள்ளை வளர்ப்பு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்கள். எங்களுடைய அப்பா அம்மார் ஒரு பிள்ளை குழப்படி செய்தால் அம்மாவை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நீ என்ன வளர்த்து வச்சிருக்கிறாய்? இல்லையா? சில பிள்ளைகள் உங்களை பார்த்து நீங்கள் குழப்படி செய்கிற பொழுது உங்களோட அம்மாவை பார்த்து கேட்டிருப்பேன், நீ என்னடி வளர்த்து வச்சிருக்கிறாய்? நான் அவரை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்னென்றால், மரியாவை போல இந்த குழந்தை பிறந்ததா? உன்னுடைய விருப்பமின்றி, உன்னுடைய இணைவு இன்றி இந்த குழந்தை பிறந்ததா? உன்னுடைய இணைவு வந்ததனால்தான், ஏற்பட்டதனால்தான் இந்த குழந்தை பிறந்தால் அந்த தாய் மட்டும் பொறுப்பல்ல, தந்தையும் பொறுப்பாக இருக்க வேண்டியவராக இருக்கிறார். ஒரு குழந்தை பிழையாக போகிற பொழுது,
குற்றவாளியாக மாறுகிற பொழுது அங்கே தாயும் தந்தையும் பொறுப்பெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார். பல தடவைகளில் நாங்கள் அந்த ஒருவர் பிழை செய்து விடுகிற பொழுது பிறரிலே நாங்கள் குற்றத்தை சுமத்தி நாங்கள் தப்பித்து கொள்ள எத்தனிக்கிறோம். அது பிழையான விடயம் என்பதை இன்றைய வார்த்தையிலே நாங்கள் காண முடிகிறது. பிரியமான சோரங்கள், எவ்வாறு ஒரு குழந்தை வளர்க்கப்படுகிறது என்றால் அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோரை மதிக்கிற ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அந்நியருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அந்நியரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் தீட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். பிரியமான சோரங்களே, நாங்கள் எப்படி எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய அப்பா அம்மாவை நடத்துகிறோமோ அதுபோல தான் எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது எங்களை ஒரு நாள் அவர்கள் நடத்துவார்கள். நாங்கள் எங்களுடைய பெற்றோரில் எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அதுபோல தான் எங்களுடைய பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு கலை என்றால் அந்த கலை எம்மிடம் இல்லை என்றால் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அல்லது ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த மரியாவும் ஜோசேப்பும் தங்களுடைய இறைவன் கொடுத்த அந்த பிள்ளையை இறைவனுக்குரிய முறையிலே அவர்கள் வளர்த்தெடுக்கிறார்கள். இன்று பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய எத்தனை பிள்ளைகளை இறைவனுக்கு அஞ்சிய பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? எத்தனை பிள்ளைகளை இறைவனுக்கேற்ற பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? சில வேளைகளை நாங்கள் யோசிப்பது, எங்களுடைய பிள்ளைகள் டாக்டர் என்ஜினியர்ஸாக வந்தால் மட்டும் போதும், அதன் வெளியாக அவர்கள் சம்பாதித்தால் மட்டும் போதும். சம்பாத்தியம் மட்டும் எங்களுடைய வாழ்வின் இலக்கு அல்ல. சாதாரணமானவர்கள் கூட அந்த அசாதாரண முறையில் இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் நமது பிள்ளைகளை வளர்த்தெடுக்க அழைக்கப்படுகிறோம். நாங்கள் தாயை போல பிள்ளை என்று சொல்வதை விட பெற்றோரை போல பிள்ளை என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு குழப்படியையும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளையையும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்பையும் உங்களுடைய பிள்ளை பார்க்கிறான் அல்லது பார்க்கிறாள் என்றால் அவர்களும் ஒரு நாள் அந்த வயதை அடைகிற பொழுது உங்களை விட அதிகமான தப்புக்களை அவர்கள் செய்வார். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இன்று கண்டித்து வளர்க்கவில்லை என்றால் நாளை அவன் அல்லது அவள் வேறொருவால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. மரியாவும் சூசையும் தங்களுடைய பிள்ளையை, ஒரே மகனை இறைவனுக்கேற்ற முறையில் வளர்த்தார்கள் என்பதை விட அவர்கள் இருவரும் இறைவனுக்குரியவர்களாக வாழ முனைந்தார்கள். எனவே அந்த மகன் இறைவனுக்குரியவராக தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார். திரு குடும்பமாக மாறினார்கள். அவர்கள் ஒரு குடும்பமாகத்தான் இருந்தார்கள். இறைவனுடைய திருவுளத்தை தேடியதால் அது திரு குடும்பமாக மாறியது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் திரு குடும்பத்தை உருவாக்க எத்தனிக்கிறோமா என்பதுதான் இன்றைய நாளில் கேள்வியாக இருக்கிறது. எங்களிடம் இருக்கிற சந்தேகங்களை தவிர்த்து கொள்வோம். எங்களிடம் வருகிற போராட்டங்களை எதிர்கொள்வோம். எங்களுடைய பிள்ளைகளை நல்முறையிலே வளர்த்து கொள்வோம். நாங்கள் சொல்லுகிறோம், புனித அகஸ்தீனாருடைய வார்த்தையிலே, கூடி செபிக்கிற குடும்பம் அது நன்றாக வாழும் என்று சொல்லி, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறோம். பிரியமான சோரங்களே, எத்தனை பல்கலைக்கழகங்கள் இந்த ஜாகப்பர் கோயிலை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் இறைவனுக்குரிய குடும்பங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை குடும்பங்களை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைகிற குடும்பங்களாக எமது குடும்பங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு கணம் ஆழமாக சிந்திக்க முயல்வோம். சில வேளைகளிலே நாங்கள் குடும்பமாக இன்னொரு குடும்பத்தோடு சண்டை பிடித்து கொண்டிருக்கிறோம். குடும்பமாக இன்னொரு குடும்பத்தினுடைய அழிவுக்காக முயற்சி எடுக்கிறோம். நான் குடும்பமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் இன்னொரு குடும்பத்தை வதைப்பதற்காக. அன்பான சோதரங்களே, அது அல்ல கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை முறை. அந்த திருக்குடும்பத்தின் வழியிலே நாங்கள் ஒரு உதவி செய்கிற குடும்பமாக, ஒரு ஒத்தாசையின் குடும்பமாக, எல்லோரையும் அரவணைக்கிற குடும்பமாக, எல்லோரையும் அன்பு செய்கிற குடும்பமாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். பொறாமைகளை தவித்து கொள்வோம், சந்தேகங்களை விட்டு விடுவோம், போராட்டங்களை எதிர்கொள்வோம், நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம். அதன் வெளியாக திருக்குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் மாற இந்த பலி வழியாக ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் எம்மை சூழ இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும்
இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நிற்போம். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளாக ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எமக்கு அளித்த உன்னத கொடையாகிய திரு அவையை கரையின்றி பாதுகாக்கவும், தவறான பேதங்கள் போதனையிலிருந்து அதன் ஏகம் பரிசுத்தம் கத்தோலிக்கம் மாசுபடாமல் காக்கவென உழைக்கும் திரு அவை பணியாளர்கள் அனைவரையும் நீரே வழிநடத்தி காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புள்ள ஆண்டவரே, இன்று திருக்குடும்ப விழாவை கொண்டாடும் எமக்காக செபித்து நிறையாசிர் வேணி நின்று எமது மறை மாநில ஆயர் பங்கு தந்தை மேலும் குருக்கள் துறவிகள் அனைவரையும் உமது அன்பின் கரங்களால் வழிநடத்தி ஆசீர்வதிக்கவும், ஒவ்வொரு ஆன்மீக ஈடத்திற்காக தம் வாழ்வை அர்ப்பணிக்கும் வாஞ்சியை அளித்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இங்கு கூடியிருக்கும் எம் அனைவரையும் உமது பாதம் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். பண்புகள் நிறைந்த குடும்பங்கள் உருவாக்கும், பாசத்தை விதைக்கும் உறவுகள் உருவாகவும், அழகான சமூகம் உருவாகவும், அனைவரையும் அரவணைக்கும் மனப்பாங்கு பெருகவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, எம்மை சுற்றியுள்ள துன்பப்படுவோர், வேதனைப்படுவோர், கைவிடப்பட்டோர், அடிமை வாழ்வில் அகப்பட்டோர் என பலவீனமாக்கப்பட்டுள்ள பலர் வாழ்வுக்காக மன்றாடுவோம். இவர்களின் இயலாமையின் அறியாமையிலும் பலவீனத்திலும் ஆண்டவர் நீரே இவர்களோடு இருந்து பயணிக்கவும், இவ்நிலைக்குரிய காரணங்களை அறிந்து துணிவோடும் தெளிவோடும் பயணிக்க வேண்டிய ஆற்றலையும் வல்லமையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே,
உம்மை உதரத்திலே பெற்று இதயத்தில் சுமந்து கரங்களிலே தாங்கிச் சென்ற தாய் அன்னை மரியாவைப் போல நாமும் திருக்குடும்பமாக எமது திரு அவைக்காகவும் எமது சமூகத்திற்காகவும் எமது குடும்பங்களுக்காகவும் வாழ்ந்து உழைக்கும் உள்ளம் கொண்டு வாழும் வரத்தை அளித்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இயற்கையின் சீற்றத்தினால் குடும்பங்களை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், அன்பை தொலைத்தவர்கள் என அனைவருக்கும் இத்திருக்குடும்பம் அழகிய வாழ்வின் பாதையை காட்டவும் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளையும் சந்தர்ப்பங்களையும் அளித்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் ஆண்டவரே, நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். நமது குடும்பத்தில் அப்பா, அம்மா, சகோதரங்கள் ஒவ்வொருவரை பொறுப்பெடுக்க வேண்டுகிறோம். நமது குடும்பத்தை உறுப்பினர்களிடம் இருக்கிற தீமையான பண்புகள் களையப்பட நீரை அருள் புரிய வேண்டுகிறோம். நாசரேத்தின் குடும்பத்தைப் போல நமது குடும்பங்கள் ஒவ்வொன்றும் திரு குடும்பங்களாக மாற நீரை அருள் தர வேண்டுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பிறரை நாங்கள் மதித்து அன்பு செய்து மன்னித்து வாழ வல்லமை தர வேண்டுகிறோம். நமது அயலிலே வாழுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக வேண்டுகிறோம். எந்தெந்த குடும்பத்தோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழுகிறோமோ அவர்களோடு தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ, எந்தெந்த குடும்பங்களோடு நாங்கள் எதிராளிகளாக மாறி இருக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வாழ, மன்னித்து வாழ வரம் தார். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனிலும் அது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடொன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, எமது குடும்பங்களிலிருந்து இறந்து போன எமது உறவுகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்வோம்.
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து இறைவனுடைய ஆசீரை எமது குடும்பத்திலே இன்றைய நாளிலும் தொடர்கிற நாட்களிலும் நிறைவாக பெற கரம் விரித்து மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திரு உடலும் இரத்தவுமை காத்து உமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
நம் கடவுள் மண்ணுலகில் தோன்றினார், மனிதர் நடுவே குடிகொண்டார். நன்றி கூறி மன்றாடுவோம். எங்கள் ஒரு குடும்பத்திலும் இந்நாள் வரையில் சிறப்பாக இந்த வருடத்தில் இறைவன் செய்த சிறப்பு ஆசீர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கனிவுமிக்க தந்தையே, விண்ணகர் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். அறிவித்தல்கள். இவ்வாறு திருப்பலிகள் செவ்வாய் காலை 6 மணிக்கும், புதன் மாலை 5 மணிக்கு நன்றி வழிபாடும், இரவு 11:45 மணிக்கு புத்தாண்டு திருப்பலியும், வெள்ளி காலை 6:15 மணிக்கு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து நோயாளர்கள் மூத்தோருக்கான நற்கருணை வழங்கப்படும். சனிக்கிழமை கதிரை மாதா ஆலய பகுதியிலே இருப்பவர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை வழமை போல 6 மணிக்கு திருப்பலி இடம்பெறும். இன்று காலை 10 மணிக்கு பங்குமட்ட இளையோர்களுக்கான ஒன்றுகூடல் சிலாலை கதிரை மாதா ஆலய டெய்சி மண்டபத்தில் இடம்பெறும். அனைத்து இளையோர்களையும் சமூகம் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வழமை போல் இன்றும் ஓகன் வகுப்பு இடம்பெறும். இன்று மாலை 5 மணிக்கு அனைத்து ஆலயங்களின் அருட்பணி சபை செயலாளர்களுக்கான சந்திப்பு பங்குமனையிலே இடம்பெறும். எதிர்வரும் ஞாயிறு அனைத்து ஆலயங்களின் அருட்பணி பேரவை உறுப்பினர்களுக்கான கருத்தமர்வும் காலை 9:45 தொடக்கம் 3:45 மணி வரை இடம்பெறும். மதிய உணவும் வழங்கப்படும். எனவே அத்தனை ஆலயங்களின் அருட்பணி பேரவை உறுப்பினர்களும் அந்தந்த ஆலயங்கள் இருக்கிற பக்தி சபையின் தலைவர் செயலாளரும் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. இன்னும் ஒரு அறிவித்தல். இன்று வாசிய சாலை மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த நிகழ்விலே உங்களை அனைவரையும் அழைத்து நிற்கிறார்கள். நன்றி. உம்மை நாம் ஆராதிக்கிறோம்.
இவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்களை தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென்.